வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். குழந்தைங்க இப்போ விடுமுறையில் வீட்டில் இருக்கிறதுனால தொண்ணு ஏதாவது சாப்பிட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெறும் தேங்காய் வெல்லம் இது ரெண்டும் வச்சு குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடிய கமர்கட்டுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் உருண்டையை இன்னைக்கு அம்மா செய்து காட்ட போறாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். 1/2 கிலோ மண்டை வெல்லம், பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 5 தேங்காயை உடச்சி இது போல திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சுக்கு பொடி விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதையும் தவிர்த்துடலாம். ஒரு 1/2 கோப்பை அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் நம்ம திருவி எடுத்த தேங்காவை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். தேங்காவை இந்த மாதிரி வதக்கும் போது தீயை குறைச்சி வச்சிருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அடி பிடிச்சா இப்ப நீங்க பார்த்த மாதிரி லேசா சொரண்டி எடுத்துருங்க. தேங்காய் இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வறுக்க வேண்டியதில்லை. இப்ப இதை அடுப்புல இருந்து இறக்கிற போறாங்க. இப்போ வெல்லத்தை அடுப்புல வச்சுட்டு 1/2 கோப்பை தண்ணியை இதுல சேர்க்கிறாங்க. வெல்லம் கரைக்கிறதுக்காக மட்டும்தான், பாகெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, எடுத்து வச்சிருக்கிற 1/2 தேக்கரண்டி சுக்கு பொடியை இதுல சேர்த்துக்கிறாங்க. வெல்லம் சேர்க்கறதுனால கொஞ்சமா இந்த மாதிரி சுக்கு பொடி சேர்த்துக்கிட்டா நல்லது, வேண்டாம்னா தவிர்த்துடுங்க. வெல்லத்தை இப்ப கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் அந்த கட்டியா இருந்ததெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்பதான் கொதிக்கவே ஆரம்பிக்குது பாருங்க. இதுக்கு இந்த பாகு பதம்லாம் தேவையில்லை. இப்ப இந்த வெல்லத்தை வடிச்சு அந்த தேங்காய் கூடவே சேர்க்க போறாங்க. இந்த வெல்லத்துல ஏதாவது அழுக்கு தூசிலாம் இருக்கும், அதனால ஒரு முறை இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த தேங்காய் வெல்லம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வெல்லமும் தேங்காவும் ஒன்னா சேர்ந்து திரண்டு வரும், அது வரைக்கும் கிண்டணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும் இது கிண்டி எடுக்கிறதுக்கு. தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும், தீ அதிகமாக வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆக ஆக இந்த வெல்லம் வந்து இலகி வருது பாருங்க. இதுக்கு தேங்காய் திருவி எடுக்கும் போது தேங்காய் நாறு அல்லது தேங்காய் ஓடு இதெல்லாம் எதுவும் விழுந்துடாம பார்த்து எடுத்துருங்க. பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு இந்த தேங்காய் வெல்லம் ரெண்டுமே சேர்த்து கைவிடாம இந்த மாதிரி கிண்டி எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு கெட்டியா வந்திருக்கு. அந்த தேங்காய்லாம் வந்து சுருங்கி வரணும். இப்படி சூடா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு கிண்டி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதா ஒரு கோலி குண்டு அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது சூடாக இருக்கும் போதே பிடிச்சிட்டா தான் நல்லா பிடிக்க வரும். எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இது ஒன்று எடுத்து அம்மா உடச்சி காட்டுறாங்க பாருங்க, எவ்வளோ மெத்துன்னு இருக்குன்னு. கமர்கட்டு வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெத்துன்னு ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. நன்றி.